தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம், குரு பகவான் பயிற்சி. ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னாக்கா கடகராசி. அந்த கடகராசிக்கு குரு உச்ச வீட்டுக்கு வரார். புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் இந்த ஒரு வருட காலம் இருப்பார். குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது அஷ்டமாதிபதி, அதை கணக்கில் வச்சுக்கணும். மெயினாக இந்த ராசிக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா? இந்த ராசிக்கு, அதாவது ரிஷபத்துக்கு நன்மை செய்ய மாட்டார். எந்த கிரகமும் கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் கிடையாது, எந்த கிரகமும் நன்மை செய்யக்கூடிய கிரகமும் கிடையாது. எல்லாமே ஒரு சமமாக தான் எடுத்துக்கணும். ஆனால் அது இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட பாதகத்தை செய்யலாம், அதாவது கஷ்டத்தை கொடுக்கலாம். கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் ஒரு சில பேர் சனி தசையில் இருப்பாங்க. குரு தசை நன்மை செய்யாது, ஆனால் அந்த குரு தசையை நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் ஒரு சில பேருக்கு வந்துடும். உங்கள் சுய ஜாதகத்தில் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து, அதாவது எல்லா கிரகங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து. இப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வரார். உங்களுக்கு நல்ல அமைப்பு தான், இல்லைன்னு சொல்ல. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம், அருமையான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் இது. தசா புத்தி ரீதியாக பார்த்தோம்னால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். இதில் முதல் பாதம் 2ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். அப்போ 6 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். அப்போ 6 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடைமுறைக்கு இருந்தால், பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். அப்போ படிக்கிற காலகட்டத்தில் தான் ராகு தசை அப்படிங்கிறது வருது. அப்போ 24 வயசு வரைக்குமே நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ராகு தசை. இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுப்பார். ஏன்னா மிதுனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது, உடைபட்ட நட்சத்திரம். இதில் 2 பாதம் வரும், அதில் 2 பாதம் வரும் இந்த மிருகசீரிட நட்சத்திரம். இது இந்த குருடைய பயிற்சி படிப்புக்கு நல்லா இருக்கும், பொதுவாகவே நல்லா இருக்கும். அதை பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜ கிரக தசைகள் உங்களுக்கு எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா, அதிகப்படியாக நீங்கள் படிப்பில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. எவ்வளோ பெரிய படிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சுங்க. அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு ராசி நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து படிக்கிறத விட விஞ்ஞான வளர்ச்சி எப்படியோ போயிட்டுருக்கு. அடுத்த 10 வருஷம் எப்படியோ இருக்கும், அடுத்த 30 வருஷத்துக்கு பிறகு வேறு மாதிரி இருக்கும். அதனால் என்ன தேவையோ அதுக்கு உண்டானதை நீங்கள் படித்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை பாருங்கள். அதிகப்படியாக நீங்கள் படிக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இப்போ கோச்சார ரீதியாக வரும்போது 20% தான் எடுத்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நல்ல கொடிகட்டி பரப்பிங்க, படிப்பில் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இந்த ராகு அப்படிங்கிறது 24 வயசுக்குள்ளே வருது இல்லையா, இந்த வீடு கொடுத்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் சுபத்துவமாக, சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக பார்வை இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த படிப்புங்கிறது நல்லாயிருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லாயிருக்கும். இது மாதிரி அமைஞ்சிட்டாலே அடுத்து வரக்கூடிய தசைகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே அதாவது விளையும் பயிர் முளைகளே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட வேகத்தை பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்கும். அப்போ ரொம்ப மந்த நிலையை கொடுக்கக்கூடிய, மந்தமாக இருக்கக்கூடியவங்களாம் பின்னாடி நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு ஒரு கிரக தசைகள் மாறும்போது அவங்களும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைமாக வந்துடும். அடுத்தடுத்து வரக்கூடிய தசை தான். என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டம் சிறப்பு. 24 வயசுக்கு பிறகு 40 வயசு வரைக்கும் குரு தசை, 16 வருடங்கள். இந்த ராசிக்கு குரு தசை அப்படிங்கிறது 8ஆம் அதிபதி தசை, 11 குடைவன் தசை. அந்த குருடைய பயிற்சி பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது குரு முயற்சி ஸ்தானத்துக்கு வரார், உபஜய ஸ்தானத்துக்கு வரார். அதாவது அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணால் நல்லது. கோச்சார ரீதியாக இது மாதிரி இடங்களில் வர்றது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சனியுடைய பார்வையை ராசிக்கு இருக்குது சமீப காலமாக. அந்த சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ குரு தசை எப்படி இருக்கும்? 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணால், ஒரு சில பேருக்கு வக்கரமாகி தசை பண்ணால் அந்த தசைங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். அதாவது எம்ப்ளாய்க்கு நல்ல ஒரு வேலை மாற்றங்களை கொடுக்கும். இப்போ குருடைய பயிற்சிக்கு வேலை ரீதியாக முயற்சி பண்ணுறீங்க, அந்த வேலை மாற்றங்களை கொடுக்கும். இது ராகு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 24 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இல்லையா, ஒரு சிலருக்கு படிப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடும். அப்படி இல்லைனாக்கா இடமாற்றங்களை கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா வேலை ரீதியாக ஒரு வேலை கிடைக்க வைக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்.
இப்போ வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையும் கிடைக்கும். இப்போ ராகு தசை பின்னாடி இருந்து 22 வயசுக்கு மேலே எடுத்துக்கலாம். இப்போ குரு தசையை சேர்த்து எடுத்துக்கலாம். டோட்டலாகவே வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க போகிறீங்க. அதிகப்படியாக இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் வருவீங்க. இப்போ வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலையில் வந்து உயர் பதவி இல்லாமல் இருப்பீங்க. இப்போ அந்த உயர் பதவி கொடுக்கலாம், இடமாற்றங்களை கொடுக்கலாம். ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் தான். இடமாற்றங்கள்லாம் நல்லபடியாக வேலை போயிட்டுருக்கு. உடனே ஒரு வேலை மாறுமா, வேலை போயிருமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ சனி பார்வை ராசிக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த ராசியில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் குரு அங்கே வக்கரமாக இருந்தால், இப்போ வந்து இடமாற்றங்கள், இப்போ வேலை ரீதியாக ஒரு மாற்றங்கள், வக்கரமாக இருந்தால் வேலை மாறி வேலை கிடைக்கும். வேலையில் வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்து வேலை மாறி வேலை கிடைக்கும். குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல குரு இருந்து வக்கரமாக இருந்தால், ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் தான் குரு, அதனால் வேலை மாறி உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா வக்கரமாக இல்லை, நல்ல ஒரு இடத்துல இருக்கார், நல்ல ஒரு நட்சத்திரம் இருக்கார், கூட இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சந்திரன், அதாவது உச்சமாக இருக்கக்கூடிய சந்திரன். இப்போ அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்கும். அப்போ குரு இருந்தால் தான் ப்ரொமோஷன் கொடுக்குமானா, குரு இல்லைன்னாலும், அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் குரு இல்லை அப்படின்னா சூப்பர், இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் இடமாற்றங்கள், ஒரு சம்பளம் ஒரு ஏதோ ஒன்று, இது வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது இது வந்து எம்ப்ளாய்க்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும். அதில் வந்து சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல. கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லையா, அது பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதிராக இருந்தாலும் சரி, இப்போ வந்து அது சம்மந்தமான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து எம்ப்ளாய்க்கும் திருமண வாழ்க்கைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குரு முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றது, இன்னொன்று தேவையில்லாத வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், தேவையில்லாத ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். தேவையில்லாத இல்லை, தன்னம்பிக்கைங்கிறது இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. அது வந்து வேற ஒருத்தருக்கு வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை வருது, தைரியம் வருதுன்னா சந்தோஷம். நீங்கள் வேலையில் ஒரு முயற்சிகள் எடுங்க. இல்லைனா தொழிலில் இருக்கிறவங்க வந்து ஒரு தொழிலை ரன் பண்ணுற வழி பாருங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதோ, அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போடுறதோ, அது மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்கறதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு வந்து நன்மை செய்யாது. அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யாது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி கெடுதல் தான் பண்ணும். உங்களுக்கு என்ன வேணால் பண்ணிக்க, உங்கள் ஃபேமிலிக்கு என்ன வேணால் பண்ணிக்க, நல்லது பண்ணிக்க. இப்போ தொழில் ரீதியாக ஒரு சில போராட்டமான காலமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியாக. ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா மிதுனராசி ஒட்டி இருக்கிறதுனால இந்த ரிஷபராசிக்கும் குரு நன்மை செய்யாது, மிதுனராசிக்கும் குரு நன்மை செய்யாது. அப்போ அந்த குரு தசை இருக்கிறீங்க இல்லையா, இவங்களாம் தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பண்ணணும். தொழிலில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தவங்க நம்பினீங்கனாக்கா ரொம்ப கஷ்டம் தான். தொழிலில் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கோம், கஷ்டத்தை தான் அனுபவிச்சுருப்பீங்க. ஏன்னா இந்த ராசிக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்காது. ஒரு சில பேர் வந்து குரு தசையில் வந்து ஒரு சில புத்தி நடத்துங்க இல்லையா, அந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்தியில் வந்து நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளோ வீடு வாங்கினேன், இவ்வளோ இடம் வாங்கினேன், எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து சனி கொடுத்தது தானே தவிர குரு கொடுத்தது கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இந்த புத்திகளில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படின்னாக்கா சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல அந்த கிரக புத்திகள் இருக்கும். நல்லதே கூட நடந்திருக்கலாம். அப்படி நல்லது நடக்குது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னாக்கா உஷாராக இருங்க. நல்லது நடந்து கொண்டு இருந்தாலும் கவனமாக இருங்க. இல்லை கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அந்த சுய ஜாதகத்தில் அந்த தசா புத்தி இருக்கு இல்லையா, அந்த குரு தசையை முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உச்ச வீட்டுக்கு வரும்போது ஒரு பண வரவு கொடுக்கலாம். விட்டு போன பணம், அதாவது கொடுத்து வராத பணம், இல்லை வாங்கி கொடுக்க முடியாத பணம், கடன் கொடுக்கறது வாங்கிறது, இது மாதிரி இதில் வந்து நல்லாயிருக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நோய் நொடி எதுவாக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவு எடுத்துகிட்டு வரீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு எடுத்துகிட்டு வரீங்க, இதெல்லாமே கிளியர் ஆகும். சகோதர சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கிளியர் ஆகும். இன்னொன்று பார்ட்னர்ஷிப் வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கிளியர் ஆகும். ஆனால் வந்து அது பார்ட்னர்ஷிப் வழியில் பிரிவினை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தமாக ஒரு பாசிட்டிவாக நடக்கும் இந்த காலகட்டங்களில். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது குரு தசை பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, ரொம்ப கவனமாக தொழில் பண்ணுங்கள். தொழில் ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம் கூட பரவாயில்ல, அதுலேயே நான் முழுசாக 16 வருஷமும் நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். அதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கவனத்தில் எடுத்து பண்ணுறது நல்லது. எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு தேடுறீங்க, ஓகே சிறப்பு. இடமாற்றங்கள் அதெல்லாம் ஓகே, நான் ஃபஸ்ட்லேயே நிறைய சொல்லிட்டேன் அதுக்கு சம்மந்தமாக. அடுத்து வந்து சனி தசை 40 வயசுலேருந்து 59 60 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். மிருகசிருட நட்சத்திரக்காரர்களுக்கு யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. நட்சத்திரத்துக்கு இல்லை, இந்த வீட்டுக்கு, அதாவது ரிஷபராசிக்கு யோகாதிபதி தான். இன்னொன்று வந்து மிதுன ராசியை ஒட்டி வர்றதுனால அந்த வீட்டுக்கும் சனி பகவான் யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த மிருகசிருட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை 19 வருடங்கள். இந்த சனி தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். ஏன்னா பின்னாடி 9 வருஷம் பிரித்து சொல்லி தான் ஆகணும். இந்த ராசிக்கு
ஆகாத புத்திகள், பகை கிரக புத்திகள், அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு டோட்டலாக சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகை கிரக புத்திகள். அதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணணும். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, முன்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து குரு பயிற்சி அவ்வளோ சிறப்பு. நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு வேலையில் இருக்கிறீங்களா இடமாற்றங்கள், அந்த வேலையில் வந்து உயர் பதவி கிடைக்கிறது. இன்னொன்று வந்து பிஸ்னஸ் இருக்கிறீங்கனாக்கா பிஸ்னஸில் கூட நல்லாயிருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். இப்போ குரு பயிற்சிக்கு நல்லது சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. இவர் வந்து நன்மை செய்கிற கிரகம் கிடையாது, பகை கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. 3ஆம் இடத்துக்கு போய் மறைவு ஸ்தானத்திலேருந்து உச்சமாகிறது ஓகே தான், ஏதோ ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம், நிறைய பாசிட்டிவாக சொல்லலாம். ஆனால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த 9ஆம் வருஷத்தில் இருக்கிறீங்களா, முன்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் ரிஷபராசியில் இருக்கிற மிருகசீரிடத்தில் இருக்கிற ரிஷபராசிக்கு வந்து நிறைய கஷ்டத்தில் இருக்கிறோம், இந்த ராசியில் பிறக்கவே கூடாது ரொம்ப அப்படியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அது இல்லைன்னு சொல்லலை. அது காரணமே உங்களுக்கு அது புரியல, என்ன தசையில் இருக்கோ, ஏன் அது இப்படி பண்ணுது அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த போகிற பாதைங்கிறது கிளியராக இருக்கும். ஓ, நம்ம இப்படி வந்து இத்தனை வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கா, அப்போ நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது நல்லது. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் ரொம்ப கவனமாக இருக்குது சனி தசையில் இருக்கிறவங்க. ஆனால் சுப விசேஷங்கள்லாம் வீட்டில் நடக்கும். இப்போ வீட்டில் வந்து வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணாமல் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் வந்து கூடி வந்துடும். சுப விரயங்களை நிறைய கொடுக்கும் இந்த குரு பகவான். சனி தசையில் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. டோட்டலாகவே அந்த 19 வருஷம் சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ, ரொம்ப நாளாக இடம் பிரச்சனை இருக்குது, அந்த இடம் பிரச்சனை தீரும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வீடு கட்டலாம். இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த இடம் வாங்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. எல்லாருக்குமே சொல்ல முடியாது, எங்கெங்க கடனில் இருக்க நான் எப்படிங்க வீடு வாங்குறது. ஒரு சில பேர் கடனில் இருக்கும்போது வீடு வாங்குவாங்க, வீடு கட்ட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீ பட்ட கடனை நீ தான் கொடுக்கணும், நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு வீட்டிலே ஒரு பஞ்சாயத்து போயின்னு இருக்கும். அந்த அம்மா சம்பாதிக்கிறது வந்து ஒரு இடத்துல அவங்க வந்து இடம் வாங்கி போடுவாங்க. அதாவது நீங்கள் எல்லாமே சேர்ந்த இடம் வாங்குவீங்க வீட்டில் வந்து. அது மாதிரியெல்லாம் நடக்கும். ஒன்று இல்லைன்னா காலி மனம் இருக்கும், அதில் வீடு கட்டுவீங்க. அந்த பிளானிங் எல்லாம் வந்து அவங்க மூலிமா போகும், யாரோ ஒருத்தர் மூலிமா. அப்போ வீட்டில் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, நீங்கள் தான் அந்த கடனை கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் ஒரு சில பேர் குடும்பத்துக்குள்ளே போகும். வெளியே மாமனார் மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க உதவிகள்லாம் நிறைய கிடைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்க கொடுத்து உதவுவாங்க. ஏதோ ஒன்று இல்லை, இடம் வாங்கி போடுறதோ இல்லை வீடு கட்டுறதோ, அது மாதிரி அவங்க வந்து ஒரு பொறுப்பு எடுத்துப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, அது மாதிரி உறவு முறைகள் ரீதியாக நிறைய உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பேங்க் லோனெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சிறப்பு தான் உங்களுக்கு இந்த சனி தசையில். உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொன்று வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையும் நல்லா கொடுக்கும், நல்லா பூஸ்ட் பண்ணி விடும், நல்ல ஒரு தெம்பு எல்லாம் வரும். பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு தைரியம்னாக்கா அதீத தைரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாரிலாம் வரும். யாருக்குமே வந்து கையெழுத்து போடுறது அது மாதிரி வேணாம். இன்னொன்று வந்து அதிகப்படியான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறது வேணாம். வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம், நிம்மதியான தூக்கம்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். அடுத்து வந்து புதன் தசை, 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். புதனை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, அருமையாக இருக்கும். இப்போ வந்து சுப விசேஷங்கள் கூடி வரும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது இடம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சனி தசையில் பின்னாடி அந்த 9 வருஷத்துக்கு கூட நான் சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. புதன் தசையில் கன்ஃபார்மாக ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட வாரிசுகள் சிறப்பு, வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கிறது, இல்லை வந்து தொழில் அமையிறது, அப்படி இல்லைனாக்கா வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து திருமணம் கூடி வரலன்னா சுப விசேஷங்கள் கூடி வரும். இது மாதிரி இல்லை அதுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நிறைய நெருக்கடிகள் இருக்குது, பஞ்சாயத்து நிறைய போயின்னு இருக்கும் வாரிசுகள் ரீதியாக. அந்த பஞ்சாயத்தெல்லாம் இந்த வருஷத்தில் தீர்வுக்கு வரும். இதெல்லாம் வந்து அந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி தான் இவர். 5ஆம் அதிபதி வாரிசு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து, இல்லைனா 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு, அருமையாக இருக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு அவ்வளோ சிறப்பு, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இது மாதிரி நல்ல விஷயங்கள் குரு பயிற்சிக்கு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் தசையில் புதனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொடுக்குறவர் தான், முடிஞ்ச அளவு கொடுப்பார். இப்போ சனி பார்வையில் அவர் மாட்டில் சமீப காலமாக தான் சனி பார்வையில் இருந்தார். அந்த சூரியன் செவ்வாய் இந்த புதன் கிரகமெல்லாம் இருந்துச்சு. இதன் பிறகு அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு சிறப்பு. அதனால் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து வந்து கேது தசை, 78 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் 7 வருடங்கள் கேது. இப்போ குரு உச்சமாகறான்னு வச்சிங்களேன், இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல
இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குருவே சேர்ந்திருந்தால் கேதுவோட, இல்லை கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தால், கேது வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால், குருவுடைய வீட்டில் இருந்தால், குருவுடைய பார்வையில் இருந்தால், ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நிறைய வந்து ஆன்மீகம் சார்ந்து எண்ணங்கள் நிறைய வரும். அதாவது குலதெய்வ அருளாசி உண்டு இந்த டைமில். குரு உச்சமாகும் போதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு உச்சமாகறனாக்கா நல்ல ஒரு அருளாசி கிடைக்கும். இன்னொன்று, குலதெய்வம் பக்கமே போகல அப்படின்னா இப்போ குலதெய்வம் பக்கம் போவீங்க, அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, ஆன்மீக சுற்றுலா அதெல்லாம் போயிட்டு வர்றது சிறப்பு. நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்கும் இந்த டைம். இவங்களுக்கும் வந்து வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வாரிசுகள் வழியில் சொத்து ரீதியாக எதனா பிரச்சனை இருந்ததுனாக்கா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய டைம். இடம் சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய மாற்றங்களை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ சனி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துன்னு வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியிலோ இல்லை வந்து இவர் சூரியனோட வீட்டில் இருக்கு இல்லையா சிம்ம ராசியில், இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரோம். நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டு வரோம். அது உங்களுக்கு சுய ஜாதகத்தை பொறுத்து, கேது இருக்கிற இடத்தை பொறுத்து. இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கேது பகவான் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் யோக பலன்களை அதிகமாக கொடுக்கும். அந்த வீடு கொடுத்த கிரகமும் நல்லா இருக்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளோ சிறப்பு, நல்லா இருக்கும். அந்த குரு பயிற்சிங்கிறது இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அது 20%, இது வந்து 80% அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட கேதுவோடைய தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள். கேது தசையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சவங்களும் இருக்கிறாங்க. கேது தசையில் நல்ல ஒரு கொடி கட்டி பறந்தவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அடுத்து வந்து சுக்கிரன் ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி. உடல்நலம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து குடுக்கல் வாங்கல், பசங்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு வந்து அவங்ககிட்டயும் யாராவது ஒருத்தர் கடன் பிரச்சனைகள் இருந்தாங்கனாக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும். யாருக்காவது வீட்டில் மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். அது சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இடம் சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. அதாவது 85 வயசுலேருந்து 20 வருடங்கள். ஒரு சில பேருக்கு வந்து முன்ன பின்ன வரலாம். அதாவது பின்னாடி வரக்கூடிய தசை வந்து இந்த குரு பயிற்சிங்கிறது சிறப்பு. அமைதியை கொடுக்கும். நிறைய வந்து ஆன்மீகம் சார்ந்து நிறைய சுற்றுலா போகிறதோ, இல்லை கோயில் குளம் போகிறதோ, இல்லை ஒரு அமைதியாக இருக்கிறதோ, இது வரைக்கும் வீட்டிலே வந்து நிறைய சண்டை சச்சரவு நெருக்கடிகள் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த குருவுடைய பயிற்சி தரும். நன்றி.